ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அச்சு ஜெய்ஷு விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கருவாடு தொக்கு ரெசிபி தான். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அது கூடவே சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அது கூடவே சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது அது கூடவே சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கருவாடில் உப்பு இருக்குன்றதுனால பார்த்து சேர்த்துக்கோங்க. 5 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வெந்து வந்திருக்கு பாருங்கள். 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்கருவாடு அதுவும் அது கூடவே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டுருங்க. டென் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான கருவாடு தொக்கு ரெடி. உங்களுக்கும் இந்த கருவாடு தொக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வாழைக்கருவாடு மட்டும் இதை மாதிரி இல்லை, எல்லா விதமான கருவாடும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் வீடியோஸ்க்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தது. அடுத்தடுத்து வர வீடியோஸ் எல்லாருமே என்னோடய வாய்ஸ் ஓவர் தான் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.